ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். இந்த சப்தமஸ்தானம்ங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். மற்ற இடத்துல நீங்கள் வேண்டாத பேச்சுக்களை தவிர்த்தாலே போதும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் போனாலும் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறனால நீங்கள் பேசினாலே எதிரிகளுக்கு தேவையில்லாத கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்தவனை சீண்டி விட்டுட்டு வேலை பார்க்குறீங்க. இது அடுத்தவங்களை காயப்படுத்துறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி. குடும்ப விஷயத்தில் நீங்கள் எது பேசினாலும் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லை, எங்கேயுமே அவசரப்பட்டு கருத்து தெரிவிக்கிற இந்த கருத்து கந்தசாமியாக மாறுறத தவிர்க்கிறது நல்லது.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள், அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவிகள், நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை யாருடைய ஹெல்த்துக்காக வேலை பண்ணாலும் சரி, அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க. ஆனால் அவங்கள இரிட்டேட் பண்ணக்கூடாது. பக்கத்தே உட்காந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு நீ தண்டம், நீ வேஸ்ட்டு, நீ அப்படி பண்ணுற, நீ இப்படி பண்ணுற, இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு எதையும் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உளறி கொட்டாதீங்க. இது அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் இப்படி இருக்காங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் அஃபீஷியலாக தேவையில்லாமல் பேச்சுக்களை தவிர்க்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளை குறைத்து கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மாத பிற்பகுதியில் பண வருமானம் இருக்குது, அதனால் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உடம்புல வியாதி இருக்குது, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி ஏதாவது இருக்குது, இல்லை ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது, ரத்தத்தில் பொல்யூஷன் ஏதாவது கலந்துருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான மருத்துவ தீர்வுகளை பெறுவது நல்லது. அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளார ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரி, எங்களுக்கு இப்படியே நெகட்டிவாக சொல்லுவீங்களா, பாசிட்டிவ் எதுவும் இல்லைன்னா நிறையா இருக்குது. பாசிட்டிவ் நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இருக்கிறவங்க சில பேர் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் நியாயத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க. நான் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போய் உட்கார போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, நல்ல வார்த்தைகளை பேசி அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் விலகும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 19 மதியம் 12 மணி 31 நிமிஷத்துலேருந்து ஏப்ரல் 21 மதியம் 1 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் உச்ச பலத்தை அடையும் பொழுது சுக்கிரனும் அங்கே இருப்பார். ஸோ நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு எதிராக திரும்பும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யார்கிட்டயாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை அன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா வராது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் ஏப்ரல் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம்னா 19ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருதியை வருது. அந்த 19ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் அந்த 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு ஒன்றா தயிர் சாதத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது, விநியோகம் பண்ணணும். அன்றைக்கி பண்ணக்கூடிய தயிர் சாதத்தை நீங்கள் விநியோகம்தான் பண்ணணும், நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீர்மோர் பானகத்தை மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். இதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் தினமும் சாயந்தர வேளை, இந்த மாதம் முழுவதும் தினமும் சாயந்தர வேளையில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள். அன்னையின் அருளால் பிரச்சனைகளின்றி சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கான அமைப்பு ஏற்பட்டு வேலை சார்ந்த விஷயங்களில் அவமரியாதைகள் குறைந்து நன்மைகள் ஏற்படும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, 2026 ஏப்ரல் 17ஆம் தேதி பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ ஏப்ரல் 14 2026 13 ஏப்ரல் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு தாக்கத்தை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கொடுக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு அறிவியல் சார்ந்த முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த மாதிரி ஒளி தத்துவம் உங்களுடைய கர்ம பலனை எப்படி இந்த வாழ்க்கையில்
சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவெடுக்க போகிறது. அதுக்கு இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது என்று சொல்லப்படுகிற ஆண்டுகிரகங்கள் எப்படி துணை புரிகிறது, உங்களுடைய ராசிக்கு, துலாம் ராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்களுக்கு எது மாதிரி ஒரு சாதகமான பலன்கள், எது மாதிரி சாதகமற்ற பலன்கள், எதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை திசை திரும்புகிறதுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, துலாம் ராசிக்கு பாருங்க, சனி வந்து 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியை பார்த்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பட் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துலேயே பாருங்க 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்ன பண்றார்? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார், அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ எப்போ வந்து குரு 2, 4, 6 பார்க்குறாங்களோ இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக வருது. கடன் மூலமாக ஒரு இடம் வாங்குவது, ஒரு 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 ஃபண்டிங் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அது மூலமாக கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது, இது மாதிரி பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் கடந்த ஒரு வருஷமாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போனாலும் பெரிய குரோத் இல்லையே சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சினால சில கேஷ் ஃப்ளோ நல்லா வருது. என்னதான் கொஞ்சம் கடனும் அதிகமானாலும் ஆனால் என்னுடைய அபிவிருத்தி, என்னுடைய குரோத், என்னோட ப்ரோக்ரஸும் கொஞ்சம் பெட்டர் லெவலாக வருதுங்கிற சொல்லக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்க போகிறார்கள், வியாபாரிகளாக இருக்க போகிறார்கள், இன்வெஸ்டர்ஸாக இருக்க போகிறார்கள். நிறைய பேருக்கு வெளிநாடு பிராணங்கள், அப்பப்போ கொஞ்சம் டிராவலிங் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் டிராவலிங் அதிகமாக போகக்கூடிய அமைப்பு, ஒரு வண்டி பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குறது, வீடு வந்து ஒரு புது வீடு வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள், அம்மா மூலமாக சொத்து வருவது, அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில், வேலை ஸ்தானத்தில், கொஞ்சம் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி உண்டு. அதே சமயத்தில் சில சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே போயிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் உடம்பை பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் வீடு வலுக்குது. 6ஆம் வீடுங்கிறது தேவையற்ற டயபெட்டிஸ், தைராய்டு இஷ்யூ, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இது மாதிரி உயிர்கொல்லி நோயாக இல்லைனாலும் குரோனிக் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால நீங்கள் மெடிக்கல் செக்கெல்லாம் பண்ணி நாம் அது மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்குமா அப்படிங்கிறதை பார்த்து லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவைங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பாருங்கள், எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதே மாதிரி ராசிதிபதியாக சுக்கிரனும் ஓரளவுக்கு நல்லாவே ஒரு இடத்துல தான் அவர் வந்து மீனத்திலிருந்து கிட்டத்தட்ட துலாம் வரைக்கும் சஞ்சாரிக்கக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றம், இதுவரை சொகுசாக ஸ்மூத்தாக வாழ்ந்தவங்களுக்கு அடுத்தபடியான நடவடிக்கைகளை இறங்கி கொஞ்சம் ஃபண்டிங்கு, ட்ராவலிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, வேலை மாற்றம், அது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வந்து இந்த 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு எதிர்பார்க்குற மாணவர்கள், வேற ஒரு அட்மிஷன் எதிர்பார்க்குறவங்க, ஒரு அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்க, ப்ரொமோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மாதிரி பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டோம்னா அதில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்னதான் நீங்கள் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, என்ன லக்னம், லக்னாதிபதி என்னவா இருக்கிறார், அந்த லக்னாதிபதியோட திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, அதே சமயத்தில் அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, சுமாரான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, நல்ல யோக தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாற முடிவுகள் எப்போ எடுக்கலாம், இப்போ வந்து வெயிட் பண்ணி நம்ம செயல்படக்கூடிய அமைப்பா, கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பா, அல்லது கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்பா, எந்த நேரத்தில் நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, எந்த நேரத்தில் வந்து நம்ம இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வந்து வேலை மாறுறது நல்லது,
எப்படி தொழிலா வேலையா எந்த துறை நமக்கு வந்து யோகமாக இருக்கிறது. இதே மாதிரி குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க, திருமணம் எதிர்பார்க்குறவங்க, உறவுகளை சில விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் எது மாதிரி நேரத்தில் கிளிக் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே துல்லியமாக நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது என்ன அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, எந்த நேரத்தில் எது செய்யலாம், தேவையற்ற விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தம் என்ன காமிக்குது, நமக்கு என்ன யோகமான கிரகங்கள் இருக்குது, நமக்கு என்ன மாதிரி விஷயத்தில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது, எந்த பாவம் நமக்கு நல்லா இருக்குது, எந்த பாவம் நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்மளுடைய கர்மாவையே நாமளே அறிந்து தேவையற்ற முயற்சிகள், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை பொறுத்து நம்ம அந்தந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து சில பேர்த்துக்கு ஒரு 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 மேப் மாதிரி இருந்து அது எந்த நேரத்தில் எப்படி செய்யணும், எப்படி திரும்பணும், எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜஸை கொடுக்குற அளவுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எதையுமே மிகைப்படுத்தாமல் உங்களுடைய கர்மா பாஸ்ட் என்ன நடந்தது, இப்போ ப்ரெசன்ட் எப்படி போயிட்டுருக்குங்கிறத நாம் எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்யூச்சரை நம்ம எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல தெளிவு வரும். அந்த தெளிவு வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா தேவையற்ற முயற்சிகள், நம்மளுடைய தேவையற்ற பயங்கள், அப்ரிஹென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து நமக்கு எது மாதிரி விஷயங்கள் யோகியதையாக இருக்கிறது, நமக்கு எது தகுதி இருக்குது, எது நமக்கு தகுதி இல்லை, வெளிநாடு யோகமா அல்லது அரசு உத்தியோகமா அல்லது பிரைவேட் செக்டார் கார்பரேட் செக்டார் இல்லையா, எது மாதிரி அல்லது எதுவுமே இல்லாமல் நாம் தொழிலையே நம்ம ஜெயிக்கக்கூடியவர்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களா, எது நம்ம கர்மாவில் வந்து எந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது, இப்போ தசாபுக்திகள் தான் மெயின். இது எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம சொன்ன இந்த குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஓவராலாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, எது மாதிரி ஒரு துறையில் நம்ம போனால் வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர், இந்த துலாம் ராசிக்காரங்கள் கடந்த ஒரு ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா, அவங்களுக்கு வந்து இந்த உச்ச குரு புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இந்த குரு வந்து எப்போ உச்சம் பெறுகிறாரோ அது வந்து ஒரு நல்ல அம்சங்கள் கொடுக்கும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டு இருந்தது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ஒரு அமைப்பு மூலமாக வந்து குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்த்து அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் மூலமாகவும் முயற்சிகள் மூலமாகவும் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வந்து வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்பொழுது எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை வந்து செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக வந்து இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் வந்து அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் வந்து அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டியே, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் வந்து காரகத்துவம். காரகத்துவமில் குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் வந்து குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே
எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோன்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த 3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தின் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா, ஒரு அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம், அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது, சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை, இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு, குரு பிரம்மாய வித்மகி ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மகே ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன் குரு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும்.
சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமும் சொன்னோம். இப்போ எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது, உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர் இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய இது சார்ட்டு போட்டுட்டு, அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த துலா ராசிக்கு பார்த்தோம்னா பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு. பொதுவான இது ஜோதிட வார்த்தை என்னென்னா, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாள், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியே பார்க்குறால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும், எடுத்த விஷயங்களில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எடுத்த காரியம் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 17/3 31/3 வரலும் பார்த்தோம்னா புதிய கடனை கொடுப்பார், சில பயங்களை கொடுப்பார், மனசுக்குள்ள கிளேசங்களை சற்று கொடுப்பார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஸ் மூலியமாக நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா 1/4/2026 30/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு செல்வங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சத்தம் போடாமல் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னாலே வெற்றிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்குற ராசியை பார்க்கும்போது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்தை குரு பகவான் அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் இடம் வீரியஸ்தானம்னு சொல்கிறது. ஆண்களுக்கு 3ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய சுவர்கள் பார்வையோடு இருக்கக்கூடிய கட்டமாக இருந்தால் வீரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் வரும். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சாளர்கள், கவிதை, கட்டுரை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். பால் பதனிடும் வியாபாரம், அதை தவிர வெள்ளை துணி, அந்த மாதிரியான காட்டன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு, சர்ஜரி, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி செய்தி வரும்.
பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், நீங்கள் நினைக்கிற யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்பு, பெருமை வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. தந்தையின் சொத்துக்கள் வரும், தந்தையின் மூலியமாக அனுகூலமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தந்தையினுடைய தொழில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய தொழிலில் ஏதாவது ஒரு போர்ஷன், அதாவது ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பர்சன்டேஜ் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி போய்ட்டு ஒரு வெத்தலை மாலை போடுங்க, வெண்ணெய் காப்பு சாத்துங்க, நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க, சுண்டல், மூக்கு கடலை சுண்டல், அது அங்கே ஆஞ்சநேயருக்கு வச்சுட்டு எல்லாருக்கும் தானம் கொடுங்க. நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவலிதாயம் போய்ட்டு வாங்க. அதாவது தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு திருவலிதாயம் போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய தடைகள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில், பணவரவிற்கு பஞ்சம் இல்லாமல் உங்களுடைய பேச்சு எல்லா இடத்திலும் எடுபடக்கூடிய காலகட்டமுமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.